ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 22 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க காவேரி வந்து கோயில்ல உட்காந்துருக்குறாங்கல்ல. அப்போ விஜய் வந்து கால் பண்றாரு. கால் பண்ணோடனே காவேரி வந்து ஹலோ அப்படிங்கிறாங்க. என்ன மூணாவது மனுஷங்கள்ட்ட பேசுற மாதிரி ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னோடனே, என்ன சொல்லுங்கன்னொடனே, இப்போ தான் காவேரி ஃப்ளோவில் பேசிட்டு இருக்கானோடனே, சரி நீ இப்போ எங்கே இருக்கிற? நான் தான் நைட்டு ஃபுல்லாக எங்கேயோ போயிட்டேனே, வீட்டுக்கு வந்து என்னை தேடி அப்படியே வழி மேலே வெளி வச்சு காத்துட்டு இருந்த மாதிரி என்ன எங்கன்னு கேட்டுட்டு இருக்க, வீட்டுக்கு வா உன்ட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணுன்னே. இப்ப காவேரி வந்து போனை கட் பண்ணிட்டு, ஆமா அவர் மட்டும் ஹலோன்னு கேட்பாரா, நம்ம ஹலோன்னு கேட்டா மூணாவது மனுஷனாமா அப்படி சொல்லிட்டு காவேரி கோவப்படுறாங்க. அப்புறமா சாமி கிட்ட என்ன சொல்றாங்க, இப்பதானே பொறுமையா இருக்கணும்னு கேட்டேன், அதுக்குள்ள பாரு எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து ஒரு பிளவுஸ் தைச்சிட்டு வந்து அதை கங்கா கிட்ட காட்டுறாங்க. நாளைக்கு இந்த மாதிரி காவேரிக்கு கல்யாண நாள்ல அதுக்காக தான் அவ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்றாங்க. இப்ப சாரதா வந்து, "என்னம்மா நீ சாரீலாம் எடுத்து வச்சிருக்கியா?" அப்படின்னு கேட்டவுடனே, இப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா. நான் வந்து எல்லாரும் நீங்கலாம் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சொல்றீங்கல்ல, அது மாரி நானும் சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள உங்க பாட்டிய வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரி எடுத்து காட்டுறாங்க. "இதுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டாதாம்மா நல்லாயிருக்கும்" அப்படின்னோனே, "நான் அத ரெடி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, இப்ப பாட்டி என்ன கேட்குறாங்கன்னா, "இந்த மாரி காவேரிக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் நீங்க ஒரு கொள்ளு பேரனோ, பேத்தியோ எனக்கு பெத்து தரல" அப்படின்னோனே, இப்ப சாரதா வெளியில போயிடுறாங்க. இப்ப கங்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஒரு புறா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு எப்படி குழந்தை பெத்துக்க முடியும்? அப்படி சொல்லிட்டு பாட்டிய திட்டிட்டு கங்கா வெளியில போயிடுறாங்க. குமரன் வந்து சொல்றாரு, "நான் எப்படின்னாச்சும் ரெடி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிளம்பிடுறாரு. இப்போ அவங்க போனோனே சாரதா வந்து பாட்டிட்ட கேட்குறாங்க, அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னோனே, "அவன் எப்படின்னாச்சும் இந்த வீட மாத்தணும். இந்த மாரி காவேரிக்கு வந்து கல்யாண நாள் மட்டும் முடியட்டும்" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வீட்டுக்கு வந்தோனே வெண்ணிலா வந்து ஜன்னல் வழியா நின்னு அந்த வீட்டையே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப வெண்ணிலா கிட்ட வந்து காவேரி நிக்கிறாங்க. அப்புறமா அவங்கள உட்கார வச்சு, அவங்களுக்கு விபூதிலாம் வச்சுவிட்டு, "நேத்த மாரி என்ன அடிக்க மாட்டீங்கல்ல?" அப்படின்னோனே, வெண்ணிலா இல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க. "உங்களுக்கு சீக்கிரமா சரியா போயிரும். டாக்டர் கூட அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பேசிட்டு இருக்காங்க. இத விஜய் வெளியில நின்னு பார்த்துட்டு, "இத தானே நானும் சொல்றேன். என்ட்ட மட்டும் கோவிச்சுக்கிற. இங்க மட்டும் வந்து அப்படியே நான் சொன்னதெல்லாம் காதுல வாங்காத மாரி வந்து ஒப்பிச்சிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு, "இவ கியூட் கிறுக்கி" அப்படி சொல்லி திட்டிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. மேல நிக்கும்போது காவேரி வராங்க. இப்ப காவேரிய வந்து விஜய் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, "எனக்கு விபூதினா வச்சு விட மாட்டியா?" அப்படின்னோனே, காவேரி வந்து பேப்பர்ல அந்த விபூதி அப்படியே நீட்டுறாங்க. "ஏன் எனக்கு வச்சு விட மாட்டியா நீ?" அப்படின்னோனே, வச்சு விடும்போது காவேரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஆனா காவேரி தள்ளி விட்டுட்டு வச்சு விடுறாங்க. "என்ன இப்படி ஊதினா விடுவியா? அதெல்லாம் செய்ய மாட்டியா?" அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "எல்லாம் சரியா தான் வச்சிருக்கேன்னோனே, இப்ப எதுக்கு என்ட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்னீங்கன்னோனே, ஓ அதுவா? நீ வந்து என்ன பண்ற? உன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு இதுல வச்சு பேக் பண்ணிக்கோ" அப்படின்னோனே, இப்ப காவேரி கேட்குறாங்க, "ஏன்?" அப்படின்னோனே, "எனக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்குது. அத முடிச்சுட்டு நான் வந்து உன்ன கூட்டிட்டு திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு, அது சர்ப்ரைஸ்" அப்படின்னு சொல்றாரு. அப்போனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "ரெசிக்னேஷன் மெயில் போடுறதுக்கு நான் எதுக்கு ஆஃபீஸ்க்கு வரணும்னோனே, ஐயோ! உன்கிட்டனா ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல முடியுதா பாரு! எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுற. சரி ரெடி ஆயிரு சீக்கிரமா" அப்படின்னு சொல்லிட்டு, கா விஜய் வந்து காவேரி வந்து அப்பவும் கேட்குறாங்க, "நான் கண்டிப்பா கிளம்பணும்னோனே, சீக்கிரம் கிளம்பிரு" அப்படி சொல்லிட்டு விஜய் கீழ போயிட்டு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, "இந்த வாட்டி சொதப்பிறக்கூடாது. எல்லாம் பக்காவா பிளான் பண்ணுங்க. நான் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க யமுனா வந்து கிளாஸுக்கு கிளம்புறவங்க நோட்டு வேணும்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது தான், "காவேரி என்னோட சேரும் நாள்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் இருக்குது. இத வந்து பார்த்துட்டு அவங்க அப்படியே பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறமா நிவின் வந்து, "அதுலேருந்து நீ என்ன எடுத்த?" அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது கேட்குறாங்க, "இது என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அன்னையோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, சாரதா வந்து கடையில உட்காந்து ப்ளவுஸ் தச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப யமுனா என்ன சொல்றாங்கன்னா, "நாளைக்கு காவேரிக்கு கல்யாண நாள்னு ப்ளவுஸ் தச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு அவ வாழ்க்கை என்ன ஆகுதோன்னு தெரியாம நானே ஓடி வந்திருக்கேன்னோனே, என்னடி ஆச்சு? காவேரிக்கு என்னாச்சு? சொல்லு சொல்லுன்னு" சாரதா கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.